அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் ஒரே மேடையில் விவாதிக்க ஸ்டாலின் தயாராக இருந்தால் மேடை அமைத்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜாஜி சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கடந்த 4 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாத தமிழக உரிமைகளை தாரை பார்த்த மத்திய அரசுக்கு சொம்பு தூக்கும் திமுக அரசினை கடுமையாக சாடினார். 4,12,000 கோடி கடன் வாங்கி ஊதாரித்தனமாக செலவு செய்த நிர்வாக திறனற்ற அரசாக ஸ்டாலின் அரசு உள்ளது என்றார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் உப்பு சப்பில்லாத தீர்மானத்தை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றியதாகவும், மின்கட்டணம், பால் விலை, சொத்து வரி என அனைத்தையும் உயர்த்தி மக்கள் மீது கடும் சுமையை ஏற்றி உள்ளதாகவும் சாடினார். இது குறித்து விவாதிக்க அதிமுக பொதுச் செயலாளரின் சவாலுக்கு ஸ்டாலின் தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவில் முறைவாசல் செய்து பதவி பெற்ற கோபாலபுரத்து கொத்தடிமைகளுடன் பேச தயாரில்லை என்றும் தெரிவித்தார். பொதுச்செயலாளர் நாங்கள் அனுப்புகிறோம், நேருக்கு நேர் விவாதிக்கிறோம், மேடை போடுவோம், ஒரு 10 தலைப்பு கொடுக்குறோம், அந்த தலைப்பின் கீழே வாதிப்போம். வாங்க சவால். அந்த சவால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா பொம்மை முதலமைச்சர், வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர், பேசாத ஒரு முதலமைச்சர், லாக்கில்லாத ஒரு முதலமைச்சர், இன்றைக்கு ஊமையான ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்க உரிமையான தாரை வாத்து கொடுத்த ஒரு முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருப்பதாக இன்றைக்கு மிகவும் மிக 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 வேதனையாக இருக்குது. இப்போ கூட சொல்கிறேன், டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க, அடுத்த 24 மணி நேரம் இல்லை, இந்த வாரத்திலேயே முதலமைச்சர் வருவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் மேடை அமைச்சு தரோம். எங்கள் பொதுச்செயலாளர் ரெடியாக இருக்கார், நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்ட 2 மரங்களை வளர்க்க வேண்டும் என புதிய நிபந்தனை விதித்து எளிய மக்களின் வீடு கட்டும் கனவில் மண்ணள்ளி போட்டுள்ளது திராவிட மாடல் திமுக அரசு. 350 சதுர அடி பரப்பில் வீடு கட்டும் ஏழைகள் வாழ்க்கை சவால்களில் மூச்சுவிட முடியாமல் இருக்கும்போது 2 மரங்களை நட்டு வளர்க்கும் கட்டாயம் விதிக்கப்படுகிறது. வீடு கட்டும் முன்பே மரம் வளர்ப்பு, மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட பணிகளை செய்து நிரூபித்து காட்டியிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் வீடு கட்டி பணி முடியும் போது மரம் 6 அடி உயரம் வளர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கடைசி கட்ட மானியம் பெற வேண்டிய நிபந்தனை. ஏழைகளுக்கு மரம் வளர்ப்பு செய்யும் காலம், நிலம், வருமானம் எங்கே கிடைக்கும் என்பதால் இது திட்டமல்ல, மக்களை அவமானப்படுத்தும் திராவிட ஆட்சியின் தாண்டவம் என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர்.